அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் 5 மக்களவை தொகுதிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வழங்கப்படுவதாக இன்று காலை அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தேமுதிக பேச்சுவார்த்தை குழுவினர் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். தேமுதிகவினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய இளங்கோவன் உள்ளிட்ட அந்த பேச்சுவார்த்தை குழு நிர்வாகிகள் சற்று முன்பாக அதிமுக பொதுச் செயலாளரை சந்திப்பதற்காக பசுமை வழிச்சாலைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5 தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையாக இது நடைபெற்று வருகின்றது. தேமுதிகவை பொறுத்தவரை 4 தொகுதிகளை எதிர்பார்த்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணிக்கு வராத சூழ்நிலையில் மேற்கொண்ட ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதை அதிமுக ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் 5 தொகுதிகளை வழங்குவதற்கு அதிமுக முன்வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர், மத்திய சென்னை உள்ளிட்ட தொகுதிகளை எல்லாம் அதிமுக விரும்பக்கூடிய சூழ்நிலையில் அந்த 5 தொகுதிகள் எது என்பதை இறுதி செய்வதற்கான சந்திப்பாக இது நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம், அதாவது இன்று காலை இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதிமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் முதற்கட்டமாக. அதன் தொடர்ச்சியாக 5 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என்கின்ற தகவலை அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருந்தார். நாளைய தினம் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வாயிலாக அதிமுக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 32, 33 தொகுதிகள் வரை போட்டியிட இருக்கின்றார்கள். அனைத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை வரையறை செய்வதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகின்றது. புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு கூட்டணியில் தலா ஒரு தொகுதிகள் தென்காசி, திண்டுக்கல் ஆகியவற்றை ஒதுக்கி இருக்கக்கூடிய அதிமுக தற்பொழுது தேமுதிகவிற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள். தேமுதிக தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சுதீஷும் சற்று முன்பாக உள்ளே சென்றிருக்கின்றார். 5 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு இன்று மாலைக்குள் தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 தொகுதிகள் என்ன என்பது தெரிய வரும். இளங்கோவன், சுதீஷ் உள்ளிட்டவர்கள் தற்போது உள்ளே சென்றிருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளருடன் சந்திப்பினை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் வெளிவந்த பிறகு 5 தொகுதிகள் எந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விவரங்கள் தெரிய வரும். இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுகவுடனான கூட்டணி இறுதி வடிவம் பெற்றிருக்கின்றது. அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகின்றது. தலா ஒரு தொகுதியில் புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகள் போட்டியிடுகின்றன. மற்ற தொகுதிகளில் அதிமுக நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் களம் காணுகின்றது. அதன்படி 32 அல்லது 33 தொகுதிகள் வரை அதிமுக போட்டியிடக்கூடும் இரட்டை இலை சின்னத்தில். இன்று மாலைக்குள் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இறுதி வடிவம் பெற இருக்கின்றன. நாளைய தினம் காலை வேளையில் இன்று வெளியிடப்பட்டதை போன்று அதிமுக நாளைய தினம் காலை எஞ்சிய வேட்பாளர்களுக்கான பட்டியல் வெளியிடப்படும். தற்போது நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் சுதீஷும் சென்றிருக்கின்றார். தேமுதிக தரப்பில் சுதீஷ், இளங்கோவன் உள்ளிட்டோர் சென்று தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ள நிலையில் சுதீஷ், இளங்கோவன் உள்ளிட்ட தேமுதிகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எந்தெந்த தொகுதிகள் என்பதும் இறுதியாக அறிவிக்கப்பட இருக்கின்றது.